ராமதாஸ் இங்கே திமுகவுக்கு வருவாரா? அவர் நிலைமை என்ன? நிச்சயமாக திமுக வருவார். நிச்சயமாக திமுக வருவார். நேற்று தமிழ்நாட்டில் பெரிய ஊடகம், நம்பிக்கையான ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. திருமாவளவன் மறுப்பு. அன்புமணி இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். அன்புமணி பாமகவா, டாக்டர் ராமதாஸ் பாமகவா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் சட்டப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்குது. சட்டப்பூர்வ லீகலா. அதாவது வாக்காளர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேணா நீங்கள் அது வந்து இந்த தேர்தல் கமிஷனும் அப்படிதான் வந்து இவங்களை வந்து அந்த பதிவு நான் அங்கீகாரம் போயிடுச்சு. ஆனால் பதிவு சொல்கிறேன், சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து. ஆனால் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 17 சீட்டு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இவர் 1000 புலம்பலாம். ஆனால் இன்னொரு அணியாக வந்து செயல்பட முடியுமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இன்னொரு அணியாக வந்து செயல்பட முடியாது தவிர, ஏன்னா பதிவு பெற்ற கட்சி தானே. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கீகாரம் வாங்கியிருந்தால் இந்த பெயர் சிக்கலாம். நான் தான் வந்து உண்மையான பாமகன்னு சொல்லி கூட டாக்டர் ராமதாஸ் சொல்லலாம். ஆனால் அவரும் தனியாக போட்டியிட முடியாது. அவங்க அகாமடேட் ஆயாச்சு. யார்? அன்புமணி அதிமுக. அப்போ இவர் எங்கே போய் அகாமடேட் ஆகுவார்? வேற வழியில் திமுக தான் போகணும், இல்லைன்னா தனித்து நிற்கணும்.